தங்க குட்டி. சாரி 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 தங்கம், பாப்பா தூங்குறாளா? ஆமா மாமா, பரவாயில்ல, நல்லா தூங்குறா, எழுந்துக்க மாட்டா. அப்ப சரி. அம்மா ஆதிக்குட்டி எங்க? அவனை அத்தை கொண்டு போயிருக்காங்க. இவ இப்பதானே தூங்குனா, அவன் இருந்தானா திரும்ப அழுது இவளையும் எழுப்பி விட்டுருவான். அதனால அத்தை கொஞ்சம் வெளியே கொண்டு போறேன்னு கொண்டு போயிருக்காங்க. ஓ சரி தங்கம். அப்புறம் பாப்பாக்கு காது வலி இருக்கா? இல்ல மாமா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, சரியாயிட்டா. சரி சரி. பாவம் பிள்ளை 2 நாள் ஒரே அழுக, பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு. என்ன மாமா பண்றது, பொம்பளை பிள்ளைங்கன்னா காது குத்தி தானே ஆகணும். காது குத்துனா வலிக்க தானே செய்யும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ சரியாயிட்டா. அப்புறம் மாமா, அத்தையும் மாமாவும் ஏதோ உங்க கம்பெனில ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி கிளம்பி போனாங்களே, என்னாச்சுன்னு ஏதாவது தெரிஞ்சுதா மாமா? என்னன்னு தெரியல தங்கம், நான் கூப்பிடல. சரி அவர் அங்க போய் எல்லாம் பார்த்து ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிட்டுட்டோன்னு விட்டுட்டேன். என்னன்னு தெரியல, கூப்பிட்டு கேட்கணும் தங்கம். சரிங்க மாமா. பாவம் ஐஷுவை மட்டும் இங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா. அது அவங்க ஏதோ பிரச்சனைன்னு தானே தங்க போயிருக்காங்க. போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துருவாங்கல்ல. அதனாலதான் சரி எதுக்கு அவளையும் கூட்டிட்டு போகணும்னு இங்கேயே விட்டுட்டு போனாங்க. ஆமா மாமா, அப்புறம் அவ கிளாஸ்ல வேற சேர்ந்துட்டால, அதனால பரவாயில்ல, கிளாஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா அவளுக்கு தெரியாது. ஆமா தங்கம், நேற்று கூட்டிட்டு போய் கிளாஸ்ல எல்லாம் சேர்த்து விட்டு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல இடம் தான். என்ன கொஞ்சம் தூரமா இருக்கு, அதுதான். நான் இருக்கும்போது நான் கொண்டு போய் விட்டுருவேன். இல்லைன்னா அவளுக்கு ஒரு ஸ்கூட்டி ஒன்று வாங்கி கொடுக்கணும் தங்கம். ஸ்கூட்டி இருந்தா அவளே போயிட்டு வந்துருவாள்ல. ஆமா மாமா, ஸ்கூட்டி ஒன்று வாங்கி கொடுங்க. அப்ப அவ நம்மள எதிர்பார்த்திருக்க வேண்டாம்ல, அவளே போயிட்டு வந்துருவா. சரி தங்கம், பாக்குறேன். முடிஞ்சா இன்னைக்கே வேணும்னா ஒரு ஸ்கூட்டி ஒன்று வாங்கிடலாம். அப்புறம் மாமா, ஐஷு முன்ன மாதிரி இல்ல, இப்ப எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா தெரியுமா? எனக்கு வீட்டுல வேலையெல்லாம் செய்யறதுக்கு கூட நின்று ஹெல்ப் பண்றா. அப்புறம் குழந்தைங்களை எல்லாம் பாத்துக்கிறா. ரொம்ப நல்ல பொண்ணா மாறிட்டா மாமா. தங்கம், ஐஷு எப்பவுமே நல்ல பொண்ணு தான் தங்கம். இடையில தான் இந்த அம்மாச்சி அது இதையும் சொல்லி பாவம் அவன் மனசை கெடுத்து வச்சிருந்துச்சு. ஆனா நான் அவளை சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன்ல, அவ ரொம்ப நல்ல பொண்ணு தான் தங்கம். ஆமா மாமா, பாவம் அத்தைக்கும் மாமாக்கும் இருக்கிறது ஐஷு மட்டும் தானே. அவளுக்கு ஒரு நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவங்களும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. ஏ மாமா? ஆமா தங்கம், மாமா கூட என்கிட்ட ஐஷு கல்யாண விஷயமா பேசியிருந்தாரு. ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும் தங்கம். பார்த்து சீக்கிரமா ஐஷுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்புறம் அத்தையும் மாமாவும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. ஆமா மாமா, ஐஷு ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்க்கணும். நல்ல பையனா எப்படி தங்கம்? இந்த மாமா மாதிரியா? நீங்க நல்ல பையன்னு யாரு மாமா சொன்னது? ஏண்டி, நான் நல்லவன் இல்லையா? நீங்க நல்லவர் தான், ஆனா என்னடி ஆனா அவனை பிடிச்சுக்கிட்டு இருக்க? அன்னைக்கு என்னடா என்ன கேடிங்கிற, இன்னைக்கு நல்லவன் இல்லைங்கிற. உன்ன நல்லவனா இருந்ததெல்லாம் போதும், இனி கொஞ்சம் கெட்டவனா எப்படி இருப்பான்னு காட்டுற இரு. மாமா மாமா தள்ளி போங்க, பாப்பா இருக்க, பாப்பா தூங்கிட்டு இருக்கா, எந்திரிச்சிருவா மாமா. அவெல்லாம் ஒன்னும் எந்திரிக்க மாட்டா, இன்னைக்கு நீ தப்பிக்க முடியாதுடி. ஐயோ மாமா, அம்மா வேணாம் மாமா, அடிச்சிருவேன். என்னது அடிப்பியா? தைரியம் இருந்தா அடிட்டி பார்க்கலாம். மாமா வேணாம். என்ன வேண்டாம்? போனா போகுது, பாவம்னு விட்டா ஓவரா பண்றேன்னா இரு இன்னைக்கு. அமுதாக்கா, அப்பாடா, ஐஷு உள்ள வா. அடியே, தப்பிச்சிட்டோன்னு நினைக்காத, உனக்கு இருக்கு. அமுதாக்கா, நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? பண்றதையும் பண்ணிட்டு கேள்வியை பத்தியா? சே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஐஷு, சொல்லு. கதிரத்தா, கிளாஸுக்கு போகணும்ல, டைம் ஆயிடுச்சு. அதான் நான் ரொம்ப நேரமா நீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். உங்களை காணோம், அதனால தான். ஐயோ ஐஷு, சாரி ஐஷு, கிளாஸ்க்கு கொண்டு போய் விடணுங்கிறதையே மறந்துட்டேன். சரி வா போலாம். சரியத்தா. சரி அமுதாக்கா, நான் கிளாஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். சரி ஐஷு, பார்த்து போயிட்டு வா. ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா, சரியா? சரிக்கா. இவனுக்கு என்னாச்சு? நம்மள இறக்கி விட்டுட்டு போகாம இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கா. இல்லைன்னா எப்பவும் கிளாஸ்ல கொண்டு விட்டுட்டானா விடவே மாட்டான். என்னைக்காவது அதிசயமா கொண்டு விட்டாலும் காலில் சுடுதண்ணியை கொட்டினாப்புல வண்டி எடுத்துக்கிட்டு பறந்துட்டுல போவான். இன்னைக்கு என்ன கூலா இறங்கி நின்று எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் தங்கச்சி மேல உள்ள பாசத்துல கொண்டு வந்து விட வந்த மாதிரி தெரியலையே. என்னமோ இருக்கு. ஷமீர் அண்ணா. என்ன சாரா? என்னன்னு நான் கேட்கணும் ஷமீர்.
என்னை இறக்கி விட்டுட்டல, அப்புறம் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க? கிளம்பி போ. அது சாரா, நீ உள்ள போ சாரா, நான் போய்க்கிறேன். ஆ, என்னமோ தெரியல, இன்னைக்கு ஒரு மார்க்கமா தான் இருக்க. ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி நீ போ, நான் கிளம்புறேன். கிளம்பு. ச்சே, இவ ஒருத்தி, அவளை பார்த்துட்டு போலான்னு பார்த்தா இன்னும் காணுமே. சரி சரி, இதுக்கு மேலே இங்கே நின்னா இவளுக்கு சந்தேகம் வந்துடும். அப்புறம் வீட்டில் உமா கிட்ட சொல்லிட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடும். வேணாம், கிளம்பி போவோம். சரி நான் வரேன். சாயந்தரம் கிளாஸ் முடிஞ்சதும் கூப்பிடு, சரியா? ஆ சரி. அப்பாடா, குட்டிச்சு போயிட்டா. இவ்வளோ கேள்வி கேட்குறா. அவளை பார்க்காம நான் போயிடுவேனா? நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே. எங்க என்ன ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்டிச்சு. ஞாபகம் இருக்கு. ஓ, எங்க தெரியலன்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்தே போயிட்டேன். அம்மா நீங்க இங்க? அது என்னோட தங்கச்சி சாரா இங்கே தான் படிக்கிறா. அம்மா நீங்க கூட இங்கே தான் படிக்கிறீங்களா? ஆமா, நேத்து தான் ஜாயின் பண்ணேன். ஓ ஓகே ஓகேங்க. அப்புறம் என் பேரு ஷமீர், உங்க பேரு? ஐஷு. ஐஸ்வர்யா. ஓ ஓகே ஓகேங்க, ஐஸ்வர்யா, நல்ல பேரு. சரி, எனக்கு கிளாஸுக்கு நேரமாச்சு, நான் வரேன். ஓகேங்க, போயிட்டு வாங்க. ஐஷு, அழகான பேரு. ஹாய், கிளாஸுக்கு புதுசா? ஆமா, நேத்து தான் ஜாயின் பண்ணேன். ஓ ஓகே ஓகே. என் பேர் சாரா, உங்க பேரு? என்னோட தங்கச்சி சாரா இங்க தான் படிக்கிறா. ஹலோ, உங்க பேர் என்னன்னு கேட்டேன். என் பேரு ஐஷு. ஓ ஓகே ஓகே. அப்புறம் அங்க வெளியே நிக்கிறது உங்களோட அண்ணனா? வெளியே நிக்கிறதா? ஆமா, ஷமீர் டாக்டர். அப்பவே கிளம்புனா இன்னும் போகாம அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஆமா, ஷமீர் என்னோட அண்ணன் தான். ஆமா, ஷமீர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அன்னைக்கு ஒரு நாள் கை கட்டாயி ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், அப்பதான் அவரை தெரியும். அப்புறம் அதுக்கப்புறம் அவரை இப்பதான் மீட் பண்ணேன். அவர் தான் சொன்னாரு தங்கச்சி சாரா இங்கே தான் படிக்கிறாங்கன்னு, அதான் கேட்டேன். ஓ ஓகே ஓகே. டே அண்ணா, ரொம்ப அக்கறையா என்னை தினமும் கிளாஸ்ல கொண்டு வந்து விட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லும் போதே நான் சந்தேகப்பட்டேன்டா. ஓஹோ, அப்ப இதுதான் விஷயமா? டே ஷமீரு, செத்தடா நீ. சக்தி, இங்க நமக்கு குழந்தை கிடைக்கும்ல சக்தி? ஆமா கையல், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் சொன்னாங்க இங்க ஒரு குழந்தை இருக்குன்னு. நான் காலையிலேயே இங்க உள்ள அந்த மேடம் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன், குழந்தை இருக்குன்னு வர சொன்னாங்க. வா போய் பார்க்கலாம். சரி சக்தி. என்ன சக்தி, இங்க யாரையுமே காணோம். இரு கையல், கூப்பிட்டு பார்க்கலாம். மேடம். யாருப்பா நீங்க? மேடம், என் பேரு சக்தி. ஒரு குழந்தைய தத்தெடுக்கிற விஷயமா காலையில ஃபோன் பண்ணியிருந்தனே. ஓ நீங்க தானா? வாங்கப்பா உட்காருங்க. இருக்கட்டும் மேடம், பரவாயில்ல. குழந்தைய பார்க்கலாங்களா மேடம்? குழந்தைய கொண்டு வரேன்ப்பா. அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் எல்லாம் பேச வேண்டியிருக்கு. இங்கேருந்து நீங்கள் ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டு போறீங்கன்னா, இந்த கருணை இல்லத்துக்கு வெளியே போன நிமிஷத்துலேருந்தே அது உங்களோட குழந்தை. அந்த குழந்தைய நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும். நாளைக்கு ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த குழந்தைய உங்களால் வளர்க்க முடியல, அந்த குழந்தை உங்களுக்கு வேண்டான்னு திரும்ப இங்கே கொண்டு வந்து விடுற மாதிரியான ஒரு நினைப்பு உங்களுக்கு இருந்தால், தயவு செஞ்சு இங்கேருந்து குழந்தைய தத்தெடுத்துட்டு போகாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இங்கே உள்ள எல்லா குழந்தைங்களும் அம்மா அப்பா சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்லாத அனாதை குழந்தைங்க.
நீங்கள் ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டு போய் அந்த குழந்தைக்கு நான் தான் உன் அம்மா நான் தான் உன் அப்பான்னு சொல்லி ஆசையை காமிச்சு வளர்த்து கொஞ்ச நாளில் ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஏன் உங்களுக்கே நாளைக்கு ஒரு குழந்தை பிறக்கலாம், அதனால் அந்த குழந்தை வேண்டான்னு நீங்கள் அந்த குழந்தைய இங்கே கொண்டு வந்து திரும்பவும் விட்டீங்கன்னா அந்த குழந்தையோட மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டுரும். அதனால தான் சொல்கிறேன், ஒன்று நீங்கள் இங்கேருந்து குழந்தைய தத்தெடுக்காமல் இருந்தால் அந்த குழந்தை நமக்கு இதுதான் உலகம்னு நினச்சிக்கிட்டு இங்கேயே சந்தோஷமாக இருக்க பழகிக்கும். ஆனால் நீங்கள் கொண்டு போய் அந்த குழந்தை மனசில் ஆசையை வளர்த்துட்டு திரும்ப கொண்டு வந்து விடுற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஒரு வேலைக்கு நிற்காதீங்கப்பா. ஐயோ மேடம், இங்கிருந்து நாங்க அந்த குழந்தைய தத்தெடுத்துட்டு போன அடுத்த நிமிஷத்துல இருந்தே அது எங்களோட குழந்தை. என்ன ஆனாலும் சரி அந்த குழந்தைய நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம் மேடம். சரிப்பா, நான் எதுக்காக சொல்கிறேன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தான் குழந்தை இல்லைன்னு சொல்லி இங்கே வந்து குழந்தைய தத்தெடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துலேயோ இல்லை ஒரு வருஷத்துலேயோ அவங்களுக்கு கடவுளோட கிருபையால் குழந்தை உண்டாயிரும். அதுக்கப்புறமா நமக்குன்னு தான் குழந்தை உண்டாயிடுச்சே, அதனால இந்த குழந்தைய நம்ம எதுக்கு பார்த்துக்கணும்னு சொல்லி திரும்ப குழந்தை வேண்டாம் நீங்கள் கொண்டு வந்து விட்டுருவாங்க. அப்படி திரும்ப இங்கே கொண்டு வந்து விடுற குழந்தைங்களோட மனநிலை ரொம்பவே மோசமாக இருக்கும். அங்கே அம்மா அப்பா குடும்பம்னு வாழ்ந்த குழந்தைங்க இங்கே வந்து யாரும் இல்லாத அனாதை மாதிரி இருக்கணும்னு நினைக்கும் போது அந்த குழந்தைங்களால் அதை தாங்கிக்க முடியாதுப்பா. அதை நான் கண்ணால் பார்த்ததுனால தான் யார் குழந்தைய தத்தெடுக்க வந்தாலும் முதல்ல இந்த விஷயத்த நான் சொல்லிடுவேன். மேடம், நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது. இதுக்கப்புறம் எங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு குழந்தைய தத்தெடுக்கணுங்கிற முடிவுக்கே நாங்க வந்தோம். இங்கிருந்து நாங்க கொண்டு போற குழந்தை அது எங்க குழந்தை என்ன ஆனாலும் சரி, ஒருவேளை எங்களுக்கே ஒரு குழந்தை நாளைக்கு பிறந்தாலும் சரி, நிச்சயமா அந்த குழந்தைய நாங்க திரும்ப இங்க கொண்டு வந்து விட மாட்டோம். என்ன ஆனாலும் அந்த குழந்தை தான் எங்களுக்கு முதல் குழந்தை. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். இருங்க, நான் போய் குழந்தைய எடுத்துட்டு வரேன். இந்தம்மா குழந்தைய வாங்கிக்க. சக்தி, குழந்தை எவ்வளவு அழகா இருக்குல்ல சக்தி? ஆமா கையல். அழகு நிலவே கதவு திறந்து அருகில் வந்தாயே, எனது கனவை உனது விழியில் எடுத்து வந்தாயே, ஒரு பாலைவனமாய் கிடந்த வயிற்றில் பாலை வார்த்தாயே, என் பாதி உயிரை திருப்பித் தரவே பறந்து வந்தாயே, இந்த பாதி உன்னை சுமந்ததில்லை நானும் உன் தாயே. செல்வி, மேடம், குழந்தை மைனாவோட ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வாங்கம்மா. அப்புறம் அந்த குழந்தைய தத்து கொடுக்குற விஷயமா நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோமே, அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. இவங்க கிட்ட கையெழுத்து வாங்கணும். சரிங்க மேடம். மேடம், குழந்தையோட பேரு மைனாவா மேடம்? குழந்தையோட உண்மையான பேர் என்னன்னு தெரியல. குழந்தை இங்கே வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் அந்த குழந்தைக்கு மைனான்னு தான் பேர் வச்சோம். அதனால ரெஜிஸ்டர் எல்லாத்துலேயுமே மைனாங்கிற பேரில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறமா அது உங்கள் குழந்தை, உங்களுக்கு இஷ்டப்பட்ட பேரை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே மேடம். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.